ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசென்ஜர்லேருந்து ஹேக்கத்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க உமன்ஸ்க்காக. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேக் திவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கத்தானுக்கு 2024 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் இந்த ஹேக்கத்தானுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி பண்ணியிருந்தா இந்த ஹேக்கத்தானுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இது எது பண்ணியிருந்தாலுமே ஒன்லி சிஎஸ்சி ஐடியில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஹேக்கத்தானுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த டிகிரிலாம் இருக்கு இல்லையா, பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி இது எல்லாமே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஹேக்கத்தானுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைமாவோ இல்லை கரஸ்லையோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேக்கத்தானுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அசென்ஜர் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேக்கத்தானுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆப்பிள் மேக்புக் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 ரன்னர்-அப் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 5000 ருபீஸ் வவுச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையர்னு கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா 11th February 2024 நடக்கும். ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா செமிஃபைனல். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 18th February 2024 நடக்கும். ரவுண்ட் 3 வந்து ஃபைனல். இது வந்து 25 February 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க 3 ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கத்தானுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா பர்சனல் டீட்டெயில்ஸ்னு, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் என்னவோ அது கொடுத்துருக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் மோர் கொடுத்து உங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டை கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட்னு இருக்கு இல்லையா, அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட். ஸோ இப்படி தான் இதை அப்ளை. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.